எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த டைரக்ஷன் இந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு வித்தை தான். ஓகே, அதிகமான நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இன்னைக்கு நம்ம அது எல்லாமே நம்ம எல்லா கன்ஃபியூஷனையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். இந்த செஷன்ல பார்க்குற நோட்ஸ் எல்லாமே இந்த QR கோட்ல அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நீங்க அங்க போய் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்க நம்ம செஷன்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் அண்ட் மற்ற டீச்சர்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே அங்க அவைலபிளா இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் திங், நீங்க ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அசோஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெக்கார்ட் செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ் அண்ட் ஏஐ குரூப் அண்ட் வீக்லி டெஸ்ட்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ், ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 4275 நமக்கு அட்மிஷன் ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ நீட் கிளாஸ் கோர்ஸ் அப்படின்றது நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க, நீட் 2026 நீட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம நீங்க அப்பியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான கோர்ஸா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல நீங்க ஆப் பண்ணீங்கன்னா 4275 உங்களுக்கு பிரைஸ் லெவல் இருக்கு. அண்ட் ஆஃப்லைன்ல நம்ம படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 19,574. இது எல்லாமே ஜிஎஸ்டியோட சேர்ந்து இந்த பிரைஸ்ல நமக்கு இருக்கு. இந்த ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் இதோட சேர்ந்து வந்துடும், அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதோட சேர்ந்து வந்துடும், பிளஸ் டேபு இதோட சேர்ந்து வந்துடும். இட்ஸ் நல்ல விஷயம். அண்ட் நீங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஸ்ட்ராங்கா இந்த கோர்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அனதர் திங், இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் 7 days வந்து நாங்க வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ தட் யூ கேன் செக் அவர் குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு வந்து எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா, உங்களுக்கு ஆப்ட் ஆகுதான்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் அண்ட் கீழே தெரியுற 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட சீட்ஸ் நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங், இப்போ இந்த போட்டோஸ்ல இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர்ல நம்ம இன்ஸ்டியூஷன்ல இருந்து மெடிக்கல் சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களோட லிஸ்ட் நெக்ஸ்ட் இயர் உங்களோட போட்டோ வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மற்றபடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700. நீங்க எப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் அட்ரஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்க உங்களோட என்கொயரி நீங்க கால் பண்ணி நீங்க பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். In a diagram, a strong bar magnet is moving towards the solenoid 2 and from the solenoid 1. The direction of induced current in a solenoid 1 and that of solenoid 2 respectively are though the directions. So இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், நீட் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்துடலாம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா லென்ஸ் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. லென்ஸ் லா அது என்னடா லென்ஸ் லா அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய லா தான் லென்ஸ் லா. இல்ல புரியல அப்படின்னா சரி, ஆக்சுவலா இதை நான் ஹைலைட் பண்றேன், ஆனா அடிக்கிற மாதிரி தெரியுது இல்ல. ஓகே, ஐ ஹேம் ஹைலைட் பண்ணியாச்சு. இப்ப லென்ஸ் அப்படின்றது நம்ம லிட்டரலா ஒரு பெரிய ஒரு டிஸ்கவர் நமக்கு 18th சென்ச்சுரியில இருக்கக்கூடிய 19th சென்ச்சுரியில டிஸ்கவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளோட இன்டியூஸ்ட் EMF அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட். ஓகே, ஸோ நம்ம எவ்வளவு நம்ம சொபிஸ்டிகேட்டா நமக்கு கரண்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்னா இந்த டிஸ்கவரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கவரியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து யாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாரு. இப்போ இந்த பாயிண்ட்ல இது ஒரு காயில், இந்த காயில நமக்கு வந்து பார் மேக்னெட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆப்வியஸா நமக்கு இந்த காயில ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து கிரியேட் ஆகிறத அவங்க அப்சர்வ் பண்றாங்க. இதுல வந்து ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் கிரியேட் ஆகிறத அவங்க அப்சர்வ் பண்றாங்க. ஸோ ஃபேரடே வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் லென்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்படி கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு அப்படி கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம கொடுக்குற மேக்னெட்டை அதை அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றத மீன் பண்றது. விச் மீன்ஸ் இப்ப நம்ம இந்த பார் மேக்னெட்டை கொண்டு தள்ளி வரோம். ஸோ தள்ளி வரும்போது they are feeling that something is opposing the bar magnet. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த பார் மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு வரும்போது இந்த சர்க்குலர் காயில்ல கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகி சர்க்குலர் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அனதர் திங் they are feeling that something is opposing அவர் பார் மேக்னெட் அப்படின்ற அப்போஸ் பண்றாங்க. ஓகே, சோ அப்படி அப்போஸ் பண்றாங்க. மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டு வரும்போது அண்ட் they are feeling that something is opposing the பார் மேக்னெட், அதாவது அப்போஸ் வெளியில போகாம அதை அப்போஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு இருக்கிறதா அவங்க அப்சர்வ் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் சம் ரிசர்ச் அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா ஒன்ஸ் நமக்கு அந்த மேக்னெட்டை நம்ம பக்கத்துல இருக்கும்பொழுது there is a change of magnetic field. ஸோ சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நமக்கு வந்து இந்த காயில நமக்கு வந்து ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அப்படி இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து என்ன செய்யணும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்பில்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைனை சுத்தி நமக்கு வந்து ஆப்வியஸா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஓகே, சோ இது வந்து நமக்கு இட்ஸ் நேச்சர். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா சுத்தி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கிரியேட் ஆகும். அஸ் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய வயரை நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே வைண்டிங் பண்ண போறோம். ஓகே, சுத்தி என்ன செய்ய போறோம், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மேக் பண்ணிக்க போறோம். சோ அஸ் என்ன செய்ய போறோம், இப்போ அந்த இந்த ஹோல் வயர்லயுமே நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கிறோம், இதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். இதை சுத்தி வந்து நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆப்வியஸா, சரிங்களா? சோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கும். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்னா இதை நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் நம்ம அப்ளை பண்ண போறோம். இது வந்து நம்மளோட சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயில்ல நமக்கு ஒரு கரண்ட் இதுல ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா ஆப்வியஸா இந்த சர்க்குலர் காயிலோட சென்டர்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஏன்னா இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பா ஆப்வியஸா இது எல்லாமே நமக்கு இது இந்த வயர் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கிரியேட் பண்ணும்போது தோராயமா பாத்தீங்கன்னா நம்மளோட சென்டர் பாயிண்ட்ல தேர் வில் பி சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட பொலாரிட்டி நம்ம பார்க்க போறோம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்டால இட் ஹஸ் பி எது நமக்கு நார்த் போலா இருக்கும், சவுத் போலா இருக்கும். அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா, இந்த கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா நமக்கு நார்த் போலாரிட்டி இருக்கிற மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இதே கரண்ட் வந்து நமக்கு வந்து சவுத் போலாரிட்டி இருக்கிற மாதிரி, ஓகே, சவுத் போலாரிட்டி அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா, கிளாக்வைஸ் டைரக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆச்சுன்னா நமக்கு சவுத் போலாரிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். சோ திஸ் இஸ் சம்திங் நமக்கு முக்கியம். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா, இது உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அஸ்யூம் தட் நமக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஜஸ்ட் இதை என்ன செஞ்சீங்க, ஒரு பேங்கிள் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட வளையலோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. ஸோ அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அதோட சென்டர்ல நார்த் போலாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு நினைச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகே, கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சவுத் போலாரிட்டி இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாட் கூட எடுத்துக்கலாம், இதை கிராஸ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நமக்கு இது பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கிட்டு நான் லென்ஸ்ல வரேன். லென்ஸ்ல என்ன செய்யுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லென்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாருன்னா, இங்க பாரு, நம்ம பார் மேக்னெட்டை இப்ப தள்ளி கொண்டு வரும்போது ஏதோ ஒண்ணு நம்மள வந்து அப்போஸ் பண்ணிட்டே இருக்குடா. நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது நம்மளோட பார் மேக்னெட் ஏதோ அப்போஸ் பண்ணுது, நம்ம வழி கொண்டு போகும்போது ஏதோ நம்ம பார் மேக்னெட் ஏதோ அப்போஸ் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவர் பக்கத்துல கொண்டு போகும்போது இந்த பார் மேக்னெட் இருக்கு இல்லையா, இந்த பார் மேக்னெட்டை அவர் பக்கத்துல கொண்டு போகும்போது பை ஃபாரடேஸோட அப்சர்வேஷன் படி இந்த சர்க்குலர் காயில்ல ஒரு கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன செய்யணும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை அப்போஸ் பண்ணும். சரிங்களா? சோ அதே மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ரிட்டர்ன் பேக் எடுத்துட்டு வந்தாலுமே அதையுமே அதை அப்போஸ் பண்ற மாதிரியான டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம பார் மேக்னெட்டை நம்ம ஒரு சர்க்குலர் காயில் பக்கத்துல கொண்டு போனோம்னா we will be getting anti clockwise direction current, so that நமக்கு வந்து ஒரு நார்த் போலாரிட்டி இருக்கிற மாதிரி வந்து கரண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ தட் இந்த நார்த் போல் நமக்கு வந்து அப்போஸ் பண்ணும். கரெக்டா? சோ நான் பெரிய அப்சர்வேஷன் என்னது, நம்ம பக்கத்துல கொண்டு போனாலும் நமக்கு ஏதோ சம்திங் சப்போசிங், நமக்கு வழி அந்த பார் மேக்னெட் நம்ம வழி கொண்டு போனாலும் சம்திங் சப்போசிங் அப்படின்றது நமக்கு வந்து விஷயம். அப்ப அந்த பார் மேக்னெட் நம்ம பக்கத்துல கொண்டு போகும்போது we are getting anti clockwise direction. சோ anti clockwise direction எதனால கிடைக்குது, ஏன்னா இங்க நம்ம பக்கத்துல இருக்க ஒரு நார்த் போலாரிட்டியை பக்கத்துல கொண்டு போனோம்னா அந்த சர்க்குலர் காயில்ல எந்த மாதிரியான போலாரிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு ரிப்போசிங் நேச்சர் இருக்கு, அப்போசிங் நேச்சர் இருக்கும்னா நார்த் போல் நமக்கு வந்து அப்போஸ் பண்ணும். சரியா? அதனால நார்த் போலாரிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். சோ தட் இட் வில் பி there will be a creation of anti clockwise direction, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் மேக்னெட் நம்ம வெளியே எடுத்துட்டு வர ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. இந்த பார் மேக்னெட் நம்ம வெளியே எடுத்துட்டு வர ட்ரை பண்ணோம்னா இந்த அதையுமே நம்ம அப்போஸ் பண்ணணும். சோ ஒரு நார்த் போல நம்ம அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா we are moving away from the field. அப்ப away from the field நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி அது பிஹேவியர் அந்த சர்க்குலர் காயில்ல கிரியேட் ஆகிக்கிறோம். அப்போ இங்க ஒரு சவுத் போல் கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த நார்த் போல் இந்த சவுத் போல் நமக்கு அட்ராக்ட் ஆகும். சோ இந்த ஒரு சர்க்குலர் காயில் நமக்கு வந்து சவுத் போல் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். சரியா? சோ அதனால ஒரு பார் மேக்னெட்டை ஒரு காயில விட்டு நம்ம வழி எடுத்துட்டோம்னா அது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஒரு பார் மேக்னெட்டை நம்ம ஒரு சர்க்குலர் காயில் பக்கத்துல கொண்டு போகும்போது we will be getting anti clockwise direction current. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதோ பேசிக்கா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண வந்துடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பார் மேக்னெட் இருக்குல்ல, இந்த பார் மேக்னெட்டை they are moving front, அதாவது நமக்கு டுவர்ட்ஸ் சாயில் நாட்
டூ பக்கத்துல அவங்க கொண்டு போக போறாங்க. ஸோ கொண்டு போகும்போது ரெண்டு இங்கே கூட போத் சைட்ஸுமே நமக்கு வந்து ஒரு சாலினாய்ட்ஸ் இருக்கு. இங்கே நமக்கு சாலினாய்ட்ஸ் இருக்கு, இங்கே நம்ம சாலினாய்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சாலினாய்டுமே எந்த டைரக்ஷன்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளைனா ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃப்ளோ ஆச்சுன்னா A to B ஃப்ளோ ஆகுமா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃப்ளோ ஆச்சுன்னா A to B ஃப்ளோ ஆகுமான்ற மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை கரண்ட் வந்து A to B ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது A to B ஃப்ளோ ஆச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏல இருந்து இந்த மாதிரி நமக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம இங்க இருந்து நம்ம பார்ப்போம், கண்ணை வந்து இப்படி இருந்து பார்ப்போம். ஓகே, சைட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க இருந்து நமக்கு வந்து நம்மளோட கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து கண்ணு இருக்கு. ஓகே, இந்த கண்ணுல இருந்து நம்ம இந்த சைட்ல நம்ம பார்க்கும்போது வாட் வி ஆர் சீயிங், இந்த மாதிரி நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ இப்படியே நமக்கு வருமா, விச் மீன்ஸ் இந்த மாதிரி நமக்கு கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ A to B கரண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை நமக்கு B to C நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சுன்னா, ஓகே, B to C கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளோ ஆகும். கரெக்டா? இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ B to A நமக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா, சாரி B to A நமக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் B to A. சரிங்களா? ஸோ அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க நம்ம பார்ப்போம். இங்க நம்ம C to B ஒருவேளை நமக்கு வந்து if the current is passing through இந்த மாதிரி நமக்கு வந்து C to B பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? இப்போ நமக்கு C to D நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம we are going to look like this. இந்த மாதிரி நமக்கு பார்க்க போறோம். இந்த இடத்துல கண் வச்சு நம்ம இதை பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்ன பார்க்க போறோம், இந்த டைரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிற போது, ஸோ இந்த டைரக்ஷன் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒருவேளை கரண்ட் வந்து C to D போச்சுன்னா நமக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கும். அண்ட் D to C வந்துச்சுன்னா நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, C to D வச்சு நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு வந்து கரண்டோட டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஒரு பார் மேக்னெட்டை நம்ம பக்கத்துல கொண்டு வர போறோம், காயில் பக்கத்துல கொண்டு வர போறோம். ஸோ காயில் பக்கத்துல கொண்டு வர போகும்போது ஃபர்ஸ்ட் பார் மேக்னெட் எடுத்து மறைச்சிருங்க, சாலினாய்டு மறைச்சிருங்க. ஸோ சாலினாய்டு 2ல நமக்கு எந்த விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் சவுத் போல பக்கத்துல கொண்டு வர போறேன். அப்போ கண்டிப்பா அதை அப்போஸ் பண்ற மாதிரியான நேச்சர்ல அந்த காயில்ல ஒரு பார் மேக்னெட் ஒரு கேரக்டர் கிரியேட் ஆகணும். ஸோ தட் இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு சவுத் போல் நார்த் போல் இருக்கிற மாதிரி ஒரு நேச்சர் வந்து இந்த பார் மேக்னெட்ல கிரியேட் ஆயிருக்கணும். ஸோ தட் என்ன செஞ்சுக்கணும், இந்த நம்ம கொண்டு வர பார் மேக்னெட் இந்த கிரியேட் ஆகிட்டு இருக்கு சவுத் பார் மேக்னெட் அந்த ஃபீல்டுமே நமக்கு வந்து அப்போஸ் பண்ணும். சரிங்களா? அதாவது இந்த சவுத் போல நமக்கு வந்து அப்போசிங் நேச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ ஒரு சல்கர் காயில நமக்கு வந்து சவுத் போலாரிட்டி கிரியேட் ஆயிருந்திருக்கணும்னா கரண்ட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆயிருந்திருக்கணும், கரண்ட் வந்து ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் மூவ் ஆயிருந்திருக்கும். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் எங்க எப்ப மூவ் ஆயிருக்கு, நமக்கு DC அப்படின்ற டைரக்ஷன். அப்போ எப்ப நமக்கு கரண்ட் வந்து அதாவது டிசி கரண்ட்ல ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன செஞ்சு சாலினாய்டு 2ல நமக்கு வந்து DC அதாவது கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் D to C அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் சாலினாய்டுக்கு வருவோம். இப்போ நமக்கு இதை மறந்துருங்க. இப்போ இந்த சாலினாய்டுல இருந்து விட்டு விலகி போகுது இந்த பார் மேக்னெட். ஸோ விலகி போகும்போது என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பொலாரிட்டி கிரியேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பொலாரிட்டி கிரியேட் பண்ணும். இங்க நமக்கு நார்த் போல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பொலாரிட்டி கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ நார்த் போல் இருக்கிற மாதிரி பொலாரிட்டி கிரியேட் ஆச்சுன்னா இந்த சவுத் போல இருக்கிற மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஏன் நம்ம சவுத் போல அட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இது வந்து இந்த பார் மேக்னெட் என்னை விட்டு போகாது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த சவுத் போல அந்த நார்த் போல இந்த சவுத் போல நமக்கு வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அட்ராக்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து பிஹேவியர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு எப்போ நமக்கு வந்து ஒரு சவுத் போல் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும்னா whenever we are saying that clockwise direction current. கரெக்டா? ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு வந்து சவுத் போலாரிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு கிடைக்கும். ஸோ இந்த காயில நமக்கு வந்து சவுத் போலாரிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி ஃபீல்டு கிடைச்சிருக்கு. எப்போ நமக்கு விச் மீன்ஸ் நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன் எப்போ கிடைச்சிருக்கீங்கன்னா A to B. அப்போ விட்டு லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, எப்போ நமக்கு வந்து கரண்ட் வந்து A to B நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம் அப்போ there will be the protection of south polarity. ஸோ ஒன்ஸ் நமக்கு பார் மேக்னெட் இதை விட்டு விலகி போகும்போது நமக்கு வந்து சவுத் போலாரிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதனால we will be getting clockwise direction current. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கும், ஆப்வியஸா ஆப்ஷன் A, B and DC தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நமக்கு போத் டைரக்ஷனுமே நமக்கு வந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன் டேக் ஓவர் ஆகும். ஸோ தட் நமக்கு கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் A to B and D to C இருக்கும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்றேன். ஆனா இது கூட சேர்ந்து ஒரே ஒரு லா மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் தம் ரூல். விச் மீன்ஸ் ஒரு கண்டக்டரை நீங்க
ஹோல்ட் பண்றீங்கன்னா, ஒரு கண்டக்டர் நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்னா ஜஸ்ட் நீங்க ஹோல்ட் த கண்டக்டர். நீங்க கட்டவரை வச்சு நீங்க கண்டக்டர் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ரிவால்விங். இந்த மாதிரி நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சர்க்கிள்ஸா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அனதர் திங், இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல லென்ஸால எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல நான் ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நான் உங்க கூட பேசுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு கொஸ்டின் ஆஃப் டேல அண்ட் இன்னொரு வீடியோஸும் மீட் பண்ணுவோம். பாய்.